நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு உள்ளத்தை தருவது திருப்பலியாம். உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம். உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திட வாரீர். நன்றியின் பலியை செலுத்திட வாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவருடைய அற்புத கரம் இன்றைக்கு பேச்சிழந்த மனிதனை பேச வைக்கின்றது. அந்த மனிதனுக்கு கேட்கின்ற திறனை பெற்றுக் கொடுக்கின்றது. எஃபத்தா என்ற வார்த்தையின் வழியாக அந்த மனிதனுடைய புலன்களை இயங்க வைத்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய மூடி கிடக்கின்ற எல்லா புலன்களையும், குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற காதுகளாக மாற்றவும், அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற நாவாக மாற்றவும், நல்ல செயல்களை செய்கின்ற கைகளாகவும் பார்க்கின்ற பார்வையாகவும் நம்மை மாற்ற இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் சிறப்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக நம்முடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டம், அதற்குரிய துவக்க விழா அண்மையிலே இருக்கின்ற இந்த சமயத்தில் இறைவன் தாமே இந்த மாபெரும் போராட்டத்தில் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றார். கடந்து வந்த பாதைகளிலே இன்னல்களையும் இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் வழக்குகளையும்
நாம் பலமுறை அனுபவித்த பொழுதெல்லாம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி வழிநடத்த வைத்தவர் நம்முடைய கடவுள். எனவே இன்றைக்கு அந்த திட்டம், இந்த வரலாற்று திட்டம் இனி தலைமுறைக்கும் இந்த பகுதிக்கான தண்ணீர் ஆதாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற திட்டம் துவங்கப்பட இருக்கின்ற வேளையில் நன்றி செலுத்தி இறைவனுக்கு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்களும் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்திலுள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள பழத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தாங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். நீரே எனக்கு புகலிடம், இன்னனின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவாக்கியங்கள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நற்செய்தி ஒரு புதுமையை எடுத்துச் சொல்கின்றது. ஒரு வார்த்தையை கூட அறிமுகப்படுத்துகின்றது. எஃபத்தா, திறக்கப்படு. ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை குணப்படுத்துகின்ற பொழுது சொன்ன வார்த்தை அது. அதுவும் அவருடைய செய்கை பல விதங்களிலே வித்தியாசப்படுகின்றது. காது கேளாத மனிதன், வாய் பேசாத மனிதன், அவனை சுகப்படுத்துகின்ற முறை 3 விதமான வித்தியாசமான செய்கைகளை ஆண்டவரிடமிருந்து அது தருகின்றது. விரல்களை அவர் காதுகளில் இட்டு, இயேசுனுடைய விரல் அவருடைய காதுகளிலே இட்டு. 2வது, உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டு, தன்னுடைய உமிழ்நீரை கொண்டு அந்த மனிதனுடைய நாவை தொடுகின்றார். 3வது, எஃபத்தா என்று சொல்லி அவனுடைய புலன்களை திறக்கின்றார். இது 3 வித்தியாசமான செய்கை. வழக்கமா அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்குன்னா, உணத்தொட்டு சுகப்படுத்துவார் அல்லது சுகமாகு குணமாகுன்னு சொல்லுவார், இதெல்லாம் தான். ஆனால் தன்னுடைய உமிழ்நீரால் அந்த மனிதனுடைய நாவை தொடுகின்றார் அப்படின்னா அதனுடைய அந்த அர்த்தம் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த புதுமையினுடைய ஆற்றல் இருக்கின்றது என்பதை சிறப்பாய் வெளிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு புதுமையும் இயேசு தன்னிடமிருந்து வல்லமையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். வேற எதையும் வச்சு, தன்னிடம் எது இருக்கின்றதோ அதை வைத்துதான்
அந்த மனிதனை குணப்படுத்துகின்றார். தன்னுடைய உமிழ் நீரால் அவனுடைய நாவை தொடுகின்றார். அப்ப இயேசுவினுடைய வல்லமை இயேசுவுக்கே உரித்தானது, வேறு எவரிடமிருந்தும் பெற்றுக்கொண்டதல்ல. இயேசு தான் கடவுள் என்பதை மற்றும் ஒரு செய்கையால் நிரூபித்து காட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, எஃபத்தா இந்த வார்த்தை ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை, திறக்கப்படு. அந்த மனிதனுடைய காதுகள் திறக்கப்படுகின்றன, நா கட்டவிழ்கின்றது, அவன் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புகின்றான். அப்ப இயேசுவினுடைய கரமும் இயேசுவினுடைய தொடுதலும் இருந்தால் நாமும் சுகத்தை குணத்தை பெற்றுக்கொள்வோம். எப்படிப்பட்ட சுகமும் குணமும்? நம்முடைய நாவும் நியாயமானதை பேசவும், நம்முடைய காதும் நியாயமான காரியங்களை கேட்கவும், நம்முடைய செயல்பாடுகள் முழுவதும் உண்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கக்கூடிய வல்லமையை நாம் பெறுவோம். எங்கே இயேசு நம்மை தொடுகின்றாரோ அங்கு பூரண விடுதலை உண்டு. எனவே இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட கட்டுக்களால் நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய நாவும் சரி, காதும் சரி, புலன்கள் ஐம்புலன்களும் சரி, எப்படிப்பட்ட தீமையான கட்டுக்களால் கட்டப்பட்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய பார்வை பார்க்குது, ஆனால் உண்மையை பார்க்கவில்லை. நம்முடைய நாவு பேசுது, ஆனால் நியாயமானதையும் நன்மையும் பேசவில்லை. இன்றைக்கு நம்முடைய காது கேட்கின்றது, ஆனால் கேட்கின்ற ஒவ்வொன்றையும் தவறாகவே கேட்கின்றது. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய புலன்கள் சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் நம் புலன்களுக்காக அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தி கொண்டு இந்த புலன்களை சரியாக இயங்க வைக்க ஆண்டவரிடம் அருள் வேண்டி எஃபத்தா என்று சொல்லி முதல்ல நம்முடைய உள்ளத்தை திறக்க வைப்போம். உள்ளத்தின் வழியாக நம்முடைய ஐம்புலன்களையும் செயல்பட இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் வருது பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நீ நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுதே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன்னன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் மன்றாடுவோமாக.
இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இத்திட்டம் விரைவிலே துவங்கப்பட எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இதனுடைய துவக்க விழா சிறப்பாக அமைந்து விரைவிலேயே இத்திட்டம் நிறைவேற்றப்படுவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கமியோ திரவியமே. அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கமியோ திரவியமே.